அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்தா செய்கிறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த முஸ்லீம் வீடுகள்லாம் வந்து பாஸ்தா அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. காலையில் டிஃபனுக்கு நைட்லலாம் இதை செஞ்சு சாப்பிடுவாங்க. இது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேராக இருக்குது. சில ஊரில் வந்து மேக்ரோனிம்பாங்க, சில பேர் பாஸ்தாம்பாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாஸ்தா 1/2 கிலோ, 1/4 கிலோ அளவுக்கான வெங்காயம், தக்காளி ஒரு 1/4 கிலோ, கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய் எல்லாமே 50 கிராம் எடுத்துக்கோங்க. அரைச்ச இஞ்சி பூண்டு மசாலா ஒரு 50 கிராம், ஒரு கையளவு மல்லி புதினா, 50 கிராம் தயிர், 2 முட்டை, 1 லிட்டர் தண்ணி, 150 கிராம் எண்ணெய். பொருட்களும் அதோடைய அளவையும் பார்ப்போம். 10லிருந்து 15 கிராம் சால்ட்டு, ஒரு 10 கிராம் சில்லி பவுடர், ஒரு 8 கிராம் கரம் மசாலா, ஒரு 8 கிராம் பிரியாணி மசாலா, ஒரு 8 கிராம் மந்தி மசாலா. இந்த நம்ம வச்சுருக்கிற இந்த மந்தி மசாலாவும் ஒரு 8 கிராம் எடுத்துப்போம். வாங்க இப்போ நம்ம பாஸ்தா எப்படி செய்கிறதுங்க பார்க்கணும். முஸ்லீம் ஸ்டைல், எங்கள் முஸ்லீம் வீடுகளெல்லாம் இப்படி தான் நாங்கள் பாஸ்தா ரெடி பண்ணி சாப்பிடுவோம். நீங்களும் சாப்பிடுங்க. நல்லா ஒரு இந்த மாதிரி 1/2 கிலோ செய்யக்கூடிய பாத்திரம் எண்ணெயை நம்ம இதில் ஊற்றிடலாம். வெங்காயம் வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். சரிங்களா? நல்லா எண்ணெய் கொதிச்சு போட்டு நம்ம போடணும். ஓகே, வெங்காயம் தீஞ்சிராமல் லைட்டாக அதோடைய கலர் மாறினா போதும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். ஏன்னா நம்ம காய்கறி வச்சுருக்கோம், காய்கறியும் சேர்ந்து இதில் வதங்கணும். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் பொன்னிறல் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்குவோம். ஊரில் வந்து நாங்கள் இதை வந்து மக்ரூனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நாங்கள் அடிக்கடி இதை சமைச்சு சாப்பிடுவோம். இது வெறுமனே சாப்பிட்டா அந்த அளவுக்கு இது ஹெல்த்தியாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து காய்கறி ஆட் பண்ணுறோம், எக் ஆட் பண்ணுறோம். எக்கில் இருக்கிற ப்ரோட்டீனும் காய்கறியில் இருக்கிற அந்த விட்டமின்ஸும் நமக்கு உடம்புக்கு நல்லதாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து காய்கறியை போட்டுருவோம். நம்ம வச்சுருக்கிற காய்கறியை வந்து போட்டுருவோம். இதில் இந்த காய்கறியும் கொஞ்சம் நேரம் இதில் அப்படியே வெந்துச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்க. இஞ்சி பூண்டு போடுவோம். ஏன் இஞ்சி பூண்டு முதல்ல நாங்கள் வெங்காயம் போட்டு அடுத்து போடலை அப்படின்னா, காய்கறி வேகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு போட்டால் அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம வந்து காய்கறி வதங்கிட்ட பிறகு நம்ம வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை போட்டுருக்கோம். இஞ்சி பூண்டு போட்ட உடனே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாத்திரமும் இஞ்சி பூண்டு ஃப்ரெண்டாகாத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும், அந்த வாசனை ஸ்மெல்லு மாறிடும். இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு தான் நம்ம மசாலா போடணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்ட உடனே பிடிச்சிரும். அதனால் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற தக்காளியை 1/4 கிலோ போட்டுருவோம். இப்போ நம்ம தயிர் வச்சுருக்கோம், இந்த தயிரையும் போட்டுருவோம். தக்காளி வதங்கிட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பிறகு தான் நம்ம வந்து தண்ணியும் மக்ரூனியும் போடணும். ஓகே, இப்போ வந்து மசாலா வந்துருச்சு. நம்ம அடுத்து வந்து தண்ணி ஊற்றிடலாம். இப்போ மசாலா வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 லிட்டர் தண்ணியை வந்து இப்போ நம்ம இதில் கலந்துடலாம். மசாலா நல்லா வெந்த பிறகு தான் நம்ம அந்த தண்ணியை கலக்கணும். அதுக்கு முன்னாடி தண்ணியை ஊற்றக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை விட்டோம் அப்படின்னா அது கொதி வந்துடும். கொதி வந்த பிறகு நம்ம வச்சுருக்கிற அந்த பாஸ்தாவை போட்டு கலக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு உப்பு இருந்தால் போதுமானது. இது கொதி வந்த உடனே நம்ம வச்சுருக்கிற அந்த மந்தி மசாலாவையும் மல்லி புதினாவையும் போட்டு மக்ரூனியை போட்டு நம்ம வேக விட்டுருவோம். கொஞ்சம் நம்ம மூடி போட்டு விட்டுருவோம்.
இப்போ அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கிற அந்த முட்டையை வறுத்து பொடி மாசாக்கிக்குவோம். ஏன்னா அது மேலே போட்டு தம் போடுறதுக்கு அது சரியாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுருவோம். இப்போ எண்ணெய் சூடிருச்சு. நம்ம 2 முட்டையை உடச்சி இதில் போட்டுருவோம். அது நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் போதும். நம்ம அது வெறுமனே பொரிஞ்சு வந்தால் போதும். ரொம்ப இதாகணுன்றது எந்த அவசியமும் இல்லை. ஆஃப் பாயில் லெவலுக்கு வந்தாலே போதும். இல்லை நம்ம தம்மு தான் போதும். இந்த அளவுக்கு வந்தாலே போதும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்ததில் நம்ம மந்தி மசாலா அதை நம்ம தம்மு போடும்போது இந்த முட்டையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம போட்டுக்கணும். இப்போ போதும். இந்த அளவு வந்தால் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இது கொதி வந்துடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கொதிக்குதுன்னு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மந்தி மசாலாவை இதில் ஒரு சிட்டிக்கு அளவு போட்டுருவோம். ஒரு 2 சிட்டிக்கு போட்டால் போதுமா. வாசனை கமகமகமன்னு அடிக்குது பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பொடி வந்துடுச்சு. நம்ம வச்சுருக்கிற பாஸ்டாவை போட்டுருவோம். 1 கிலோ பாஸ்டா நம்ம இதில் போட்டுருவோம். நல்லா எழுதுவோம். இது நல்லா கொஞ்ச நேரம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மூடி போட்டு தம் போட்டுருவோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த பாஸ்டாவுக்கு நம்ம 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்குறோம். அதே ஒவ்வொரு இடத்துல சில பாஸ்டாக்கள் நல்லா இது தின்னாக இருக்குது, சிலது திக்காக இருக்கும், நல்லா தடிமனாக இருக்கும். அந்த மாதிரி பாஸ்டாக்கெலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ 1 லிட்டர் அப்படின்னா நீங்கள் அதை ஒரு 1.25 1 அளவுக்கு தண்ணியை அதில் நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். இது ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நம்ம 1 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். அந்த அளவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த பாஸ்டா வாங்குறீங்கன்னா அது ஒரு பாத்திரத்தில் போடுங்க. அதே அளவுக்கு தண்ணீர் எடுத்து போட்டுருங்க. அதில் தடிமண்ணாக இருக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துங்க. நம்முடைய இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மல்லி புதினாவை இப்போ நம்ம கலந்துடலாம். அந்த பாஸ்டா ஓரளவுக்கு அது வெந்துருச்சு. இப்போ தம் போட ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம தம் போட்டுருவோம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோங்க, அந்த முட்டை வறுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம மேலே போட்டு தம் போட்டுருவோம். முட்டையை போட்டு வரும் கிளறக்கூடாது. மேலே ஓட்டமாக அப்படி லைட்டாக அழுத்தி மட்டும் ஊற்றணும். முட்டையை எதுவும் கலக்கக்கூடாது. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம், தம் போட்டுடலாம். 10 நிமிஷம் ரொம்ப லோ ஃப்ளேமில் தம் ஆகணும். ரொம்ப ஸ்லோவாக வச்சு தம் போடுங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிரும். ஒரு 10 நிமிஷம் தம் போட்டால் போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பாஸ்டா தம் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம தம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்ப்போம் இன்ஷால்லா எப்படி அது வந்திருக்கு. பிஸ்மில்லா. பாருங்கள் எந்த அளவுக்கு முத்தாக தம் ஆயிருக்குன்றதை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ்.